கிறிஸ்துவுக்குள் பிரியமான சகோதர சகோதரிகளே, உங்கள் அனைவரையும் தினமொரு முத்துக்கள் நிகழ்ச்சியில் சந்திப்பதில் மிகுந்த மகிழ்ச்சி அடைகிறேன். பாவத்தை விட்டு ஓடிவிடு. சீராக் 21ஆம் அதிகாரம் 2ஆம் வசனம். பாம்பை கண்டு ஓடுவதைப் போல பாவத்தை விட்டு ஓடிவிடு. நீ பாவத்தின் அருகில் சென்றால் அது உன்னை கடிக்கும். அதன் பற்கள் சிங்கத்தின் பற்கள் போன்றவை. அவை மனிதரின் உயிரை போக்கிவிடும். பிரியமானவர்களே, இன்றைய தொழில்நுட்ப காலம் கண்ணுக்கு தெரியாத டிஜிட்டல் வலைகளை எங்கும் விரித்து வைத்திருக்கிறது. ஸ்மார்ட் போன் எனும் போர்வையில் நமது கைகளில் இருக்கும் கருவியானது நமது இயலாமையையும் பலவீனங்களையும் முதலீடாய் கொண்டு நம்மை பாவத்தின் வழியில் போய் சேர்க்கிறது. இருட்டை நோக்கிய அந்த பயணத்தின் சாலைகள் வசீகரமாய் இருப்பதாக நம்பப்படுகிறது. எனவேதான் நாம் வெளிச்சத்தை நிராகரித்து இருளை நோக்கியே நகர்கிறோம். டிஜிட்டலை விட்டு விலகி நாம் இறைவனை நோக்கி செல்ல வேண்டும். இறைவார்த்தை நமது இதயத்தை பிடித்து இழுக்கிறது, ஆனால் நாம் உதறிவிட்டு செல்கிறோம். பாவம் எனும் போர்க்களத்தில் நாம் வாளேந்தினாலும் கவசமேந்தினாலும் தோல்வியடைவது இறுதியில் நாமே. பாம்பை கண்டால் நாம் செய்ய வேண்டியது ஓடுவதைத்தானே தவிர அதோடு தகராறு செய்வதல்ல. விலகி ஓடுவது கோழைத்தனமல்ல, அதுவே விவேகம். நெஞ்சை நிமிர்த்தி பாவத்தின் அம்புபட்டு போர்க்களத்தில் வீழ்வதல்ல வெற்றி. அந்த சண்டையே வேண்டாமென விலகிச் செல்வதே விவேகம். பாம்பை கண்டு ஓடுவதைப் போல பாவத்தை விட்டு விலகி ஓடுவோம். நம் வாழ்வில் ஜெயம் பெறுவோம். அன்பு இறைவா, இந்த நவீன உலகின் மாய வலையில் நாங்கள் சிக்கிக்கொள்ளாமல் பாவத்தை விட்டு விலகி ஓட எங்களுக்கு உதவி செய்யும் இறைவா. ஆமென்.